ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. வருஷா வருஷா பொண்ணு. ஏம்மா வருஷா, எதுக்கு எங்கள் அம்மாவை அப்படி பேசுகிறீங்கன்னு கேளு. உங்களுக்கு என்ன தெரியும்? எவனோ ஒருத்தன் சொல்கிறானே எங்கள் அம்மா எதுக்கு நீங்கள் கமெண்டில் அப்படிலாம் போடுறீங்க அப்படின்னு கேளு. கேளு, அங்கே பார்த்து கேளு, அங்கே பார்த்து கேளு. உங்களுக்கெல்லாம் மனிதாபிமானமே இல்லையா? ஒரு 5 செகண்ட் தானே நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க. எங்கள் அம்மாவை பற்றி முழுசாக உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் மட்டும் கமெண்ட் போடுங்க. ரீல்ஸ் பார்த்துட்டு திட்டுறவங்கெல்லாம் எல்லோரும் தான் ரீல்ஸ் போடுறாங்க. நான் பேரை சொல்ல விரும்பலை. யாரெல்லாம் போடுறாங்க? எல்லாருமே போடுறாங்க. கல்யாணம் ஆனவங்க இல்லை, ஆகாதவங்கன்னு இல்லை, எல்லாருமே வீடியோஸ் போட தான் செய்கிறாங்க. ரீல்ஸ் நிறைய பாட்டுக்கு போட தான் செய்கிறாங்க. எல்லாம் அவங்க இஷ்டம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போடுறாங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா லைக் பண்ணாதீங்க. அதை விட்டுட்டு நான் அந்த மாதிரி ரீல்ஸ் போட்டால் நான் அந்த மாதிரி ஆனவ தான் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? சொல்லுங்கடா, நான் தானே கேட்குறேன். எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கக்கூடாதா? சொல்லுங்க. இதெல்லாம் என் பொண்ணு பார்க்க தானே செய்வா. அவள் வளர்ந்து அவள் என்னடா எங்கள் அம்மாவை இப்படி கிழிச்சிருக்காங்க, எங்கள் அம்மா அப்படி என்ன தப்பு பண்ணாங்கன்னு கேட்க மாட்டேன். நீங்களும் ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணை பற்றி ஒரு பொண்ணை இப்படிலாம் பேசலாமா? எவனோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறான்னு நீங்கள் அதுக்கெல்லாம் கேட்டுட்டு வரீங்க. அவன் கமெண்ட் பண்ணிட்டா நான் அந்த மாதிரி ஆனவளா? அவன் தைரியம் இருந்தால் போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்லுங்கள். நான் எதுக்கும் பயப்படல. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. நான் எப்படி இருந்தாலும் நான் என் பிள்ளைய வளர்க்குறதுக்காக நான் போட்டு தான் ஆகணும் ரீல்ஸ்லாம். அதுக்குன்னு நீங்கள் பேசுகிறீங்கிறக்காக நான் போடாமலாம் இருக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சா நான் போடுவேன். சரியா? கேளு, எங்கள் அம்மா எதுக்கு திட்டுறீங்கன்னு. கோபமாக இருக்கா நான் வருஷா பாப்பா உங்கள் மேலெலாம். நானும் கோபமாக தான் இருக்கேன். என்னை சப்போர்ட் பண்ணுறவங்க மேலே இல்லை, என்னை திட்டுறவங்க மேலே. கோவப்படலாம்ல அவங்க மேலே. நீங்கள் என் மேலே கோவப்படுறீங்கல்ல, இந்த மாதிரி நானும் உங்கள் மேலே கோவப்படலாமே, தப்பே இல்லையே. புரிஞ்சுக்கோங்க நண்பா. நானும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தானே. எனக்கும் ஆசைகள்லாம் இருக்கக்கூடாதா? எனக்கும் ரீல்ஸ் போடணும், மற்றவங்கள மாதிரி புருஷன் கூட இருந்து போடணும்னு ஆசை தான். அவர் வரமாட்டார். வந்தால் நான் அவர் கூட எடுத்து போடுறேன். ஓகேவா? நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. அவர் எனக்கு எந்த ட்ரெஸ்ஸும் எடுத்து தரல அப்படின்னு தான் நான் சொன்னேன். இதெல்லாம் எடுத்து தந்தது எங்கள் அப்பா அம்மா. காசு அனுப்பி விடுவாங்க, இல்லைன்னா கையில் காசு தருவாங்க. அதில் நான் சில ட்ரெஸ் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் அப்போ புருஷனா தப்பாக சொன்னால் இப்போ தப்பாக சொல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதையும் சொல்லலாம். தப்பாக சொல்லலைன்னா நான் அவரை தவிர நான் யாரையும் நான் நினைக்க மாட்டேன். அவர் எப்படினாலும் இருந்துட்டு போகிறாரு. நான் அவரை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிக்கல. நீங்கள் புரிஞ்சிக்காமல் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு என் மனசை நீங்கள் கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கீங்க. கஷ்டமாக இருக்குது உண்மைக்குமே. எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நான் பாட்டுக்கு இப்போ என்னடான்னு பிள்ளைக்காக தான் அப்படியே இருந்துகிட்ருக்கேன். பிள்ளையும் விட்டுட்டும் போக முடியலை கண்டிப்பாக.
நான் நினச்சி பார்த்துட்டேன், என்ன ஆகும், அதுவும் பொம்பளை பிள்ளையாச்சு அப்படின்னு தான் நான் என்ன பண்ணேன். ஒரு 5 வயசு முடிய நான் வந்து இவ கூட தான் நான் இருந்தாகணும், என் கூட தான் அவள் இருந்தாகணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் நான் ஃப்ரெண்ட்ஸ். 5 வயசுக்கு அப்புறம் நான் அவளை வந்து ஆசிரமத்தில் சேர்த்துட்டு நல்லா படிக்க விட்டுறலாம். நல்ல பிள்ளையாக படிக்கட்டும், நம்ம வெளியிருந்து வேலை பார்த்துட்டு பிள்ளைக்கு என்ன வேணுமோ நம்ம போய் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் மனசில் நினச்சிட்ருக்கேன். அது வரைக்கும் பிள்ளைய நான் எப்படியாச்சும் எங்கேயாச்சும் வாழ்ந்து தான் ஆகணும். அதுக்கு உங்களோட ப்ரேயர்ஸ் ரொம்ப எனக்கு தேவை. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போடாதீங்க. எத்தனை தடவை சொல்லிட்டேன். சரி, போடுறவங்க போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் நான் இதை பற்றி பேச விரும்பலை. சரி, பாபா பாய் சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா எதுவும் பேசாதீங்க, அவங்க மேலே கோபமாக இருக்கா. பார்க்கவே மாட்டிக்கா பாருங்க. வர்ஷா, வர்ஷாம்மா, ஏம்மா பாரு அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அம்மாவை பற்றி. பாரு, ஏம்மா என்ன பண்ணுறீங்க, என்னடா பண்ணுறீங்க குட்டியம்மா? ஏம்மா குட்டி பொண்ணே வர்ஷா, வர்ஷா, அவங்க பார்க்கவே மாட்டாங்களாம்மா. சரி நண்பா, நான் சொன்னது தான். ட்ரை பண்ணுங்க அடுத்தவங்களை பற்றி பேசாமல் இருக்க. சரி.